எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். அதாவதுங்க ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன். இந்த பிஸ்கட்லாம் வந்து எனக்கு வந்து எது நல்ல பிஸ்கட்டுன்னு சொல்லுங்கள், நான் வாங்கி சாப்பிட்றேன். ஏன் பிஸ்கட் நான் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து சீப்பானது, 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடியது. அதனால் அதை நான் வாங்கி சாப்பிட முடியும், என்னால் சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறத பார்க்குறேன். பட் அதே சமயம் இந்த 10 ரூபாய்க்கு பிஸ்கட் மட்டும்தான் கிடைக்குமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். பிஸ்கட்டுக்கு மாற்றா 10 ரூபாய்க்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிஸ்கட் வந்து நம்ம நாவின் சுவையை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு அந்த பிஸ்கட்டை விட்டு மாற விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாமே தவிர, இந்த 10 ரூபாய் யூஸ் பண்ணி ஏன் நம்ம கேரட் வாங்கி சாப்பிட முடியாதா? 1/4 கிலோ கேரட் இப்போ என்ன ரேஞ்சுக்கு விற்குதுங்க? 40 ரூபாய் விற்றுச்சுன்னா 1/4 கிலோ கேரட் வாங்கி அதை நம்ம சாப்பிட்டோம்னா அதில் இல்லாத சத்துக்களா, அதில் இல்லாத சுவையா? ஆனால் நம்மளுக்கு அந்த சுவை பிடிக்காது. அதை விட பல மடங்கு அதிக சுவை தரக்கூடியது பிஸ்கட்டு. ஏன்னா பிஸ்கட்டில் வந்து என்ன பிஸ்கட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து மைதா இருக்கணும், சர்க்கரை இருக்கணும், சால்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு பிஸ்கட்டாக இருந்தால் அதுக்கேற்றாப்புல சால்ட் அதிகம், பட்டர் பிஸ்கட்டாக இருந்தால் அதுக்கேற்றாப்புல பட்டர் கொஞ்சம் அதிகம். இதெல்லாம் என்ன இன்க்ரீடியன்ஸு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸு சேர்த்தாலும் நீங்கள் கூட கண்டிப்பாக கட்டாயம் மைதா சேர்த்தாகணும். மைதா தான் ஒரு விஷயத்துக்கு மொறுமொறுப்பு தன்மையை தரக்கூடியது. பிஸ்கட்டுக்கு எண்ணெய் இல்லாமல் பொரிக்கப்படக்கூடிய பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த பிஸ்கட்டுக்கு மொறுமொறுப்பு தன்மை வேணும் அப்படின்னா ஒன்று மைதா இருக்கணும், இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இருக்கணும். இந்த 2 விஷயங்களும் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்கட்டையும் பண்ணவே முடியாது. இது ஏற்கனவே நான் சிறுதானிய பிஸ்கட் பற்றின வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் முதல்ல நம்ம மைண்ட்லேருந்து இந்த பிஸ்கட்டு சீப்பாக கிடைக்கக்கூடியது, ஈஸியாக சாப்பிடக்கூடியது, டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதுங்கிற விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நாம் வந்து இதே 10 ரூபாய்க்கு ஆரோக்கியமான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 25-26 ஐட்டமை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு காலை நேரத்தில் புரத உணவுகளை எப்படி எடுத்துக்கணும், என்னென்ன எடுக்கலான்னு. அதையே வந்து நிறைய பேர் ஐயோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் உங்களை மாதிரி டாக்டர் சாப்பிட்றது, நாங்கள் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு. இதெல்லாம் தப்புங்க. நம்மளுக்கு மனசு இல்லைன்னு சொல்லுங்கள், காசு இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் வந்துங்க கோயம்பேடு மார்க்கெட்டோட இன்றைய மார்க்கெட் நிலவரத்தை வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். கேரட் வந்து கிலோ வந்து 40 ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் 1/4 கிலோவுக்கு அழகாக கேரட் வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி 10 ரூபாய்க்கு வெண்டைக்காய் வாங்கி சாப்பிடலாம். அது கிலோ 30 ரூபா தான். ஸோ உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். தக்காளி இப்போ 40 ரூபா ரேஞ்சுனா அதுவும் 1/4 கிலோ உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகம், 40 to 70 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதுவுமே 1/4 கிலோ கிடைக்கும் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு கிலோ 25 to 30. ஸோ அதுவுமே உங்களுக்கு 1/4 கிலோ கிடைக்கும். அதாவது வெங்காயம் தக்காளியுமே வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடியது. அதாவது சேலடாக போட்டு சாப்பிடலாம் இல்லையா, அதில் வந்து பெப்பர் தூவி வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் சேர்த்து, அப்புறம் கூட மாங்காய். இப்போ மாம்பழம் இல்லை, மாங்காய் வந்து 20 to 40 ரூபா கிலோ. அதில் வந்து ஒரு 1/2 கிலோ கூட போடலாம். நம்ம ஒரு 1/4 கிலோ எடுத்துக்குவோம். அதை கட் பண்ணி அதில் போட்டு வெள்ளரிக்காய் கிலோ 20 to 25 தான். அது ஒரு 1/4 கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அதுவுமே நம்ம கட் பண்ணி போடலாம். இதெல்லாம் போட்டு நம்ம தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு சேலட் சாப்பிடலாமேங்க. இல்லை தனித்தனியாகவும் சாப்பிடலாமே. வெறும் தக்காளி வெங்காயம் மட்டுமே வச்சு நாங்கள் அந்த காலத்தில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பச்சை வெங்காயம் தக்காளி இது 2 மட்டும்தான் வச்சு அதை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ருக்குறோம் பல காலம். இரவு நேரத்தில் ஏங்க தேங்காய் கூட கிடைக்குதுங்க. சின்ன தேங்காவோ பெரிய தேங்காவோ 18 to 25 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஒரே ஒரு தேங்காய் இருந்தால் கூட அந்த தேங்காய் தண்ணீரை குடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய பாதி தேங்காயை சாப்பிட்டிங்கன்னா கூட அதுவுமே வந்து ஆரோக்கியமான விஷயந்தாங்க. டைரெக்டாக அந்த தேங்காயை சாப்பிட்றது அப்படிங்கிற, ஆனால் கொஞ்சம் தான், லிமிட்டு தான் எதுவுமே. ஏன் நெல்லிக்காய் வாங்குங்க. நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் தருவாங்க. அந்த நெல்லிக்காயில் இல்லாத சத்தா இல்லை எதிர்ப்பு சக்தியா, அத்தனை விஷயங்கள் இருக்குது நெல்லிக்காயில். ஆகிய இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடியது, சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீப்பான பழங்கள் இருக்குது. வாழைப்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, கிர்னி பழம் இருக்குது, பப்பாளி பழம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊர் பழங்கள் மட்டும் இல்லாமல் சீப்பாக கிடைக்கக்கூடிய பழங்கள். 10 ரூபாய்க்கு வாழைப்பழம் தாங்கன்னா 2 பழம் தரப்போகிறாங்க, சாப்பிடலாம். 10 ரூபாய்க்கு கொய்யாப்பழம் தாங்கன்னா எவ்வளோ கட்டுதோ அவ்வளோ தருவாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் போகணும்? 10 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் முட்டை. ஒரு முட்டையோட விலை எவ்வளோங்க?
ரூபா 7 ரூபா. ஸோ உங்களுக்கு அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது, எல்லா சத்துக்களும் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு முட்டை, வேக வைக்கப்பட்ட முட்டை ஒரு நாள் சேர்த்துக்கிறதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஏன் எலுமிச்சம்பழம் இருக்குங்க, எலுமிச்சம்பழம் வந்து 10 ரூபாய்க்கு எலுமிச்சம்பழம் கிடைக்காதா? எலுமிச்சம்பழம் வாங்கி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லையா? சர்க்கரை சேர்த்தாது ஆரோக்கிய ஜூஸ் குடிக்கலாமே, அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குமே. இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, நிலக்கடலை. நிலக்கடலையே 10 ரூபாய் வாங்கலாமே, கிலோ 120 ரூபா. இவன் வறுத்த கடலையை கூட நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்குமே, 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குனாலும் இந்த நிலக்கடலை வாங்கி சாப்பிடலாமே. அதாவது பாதாம் முந்திரி வாங்க முடியலன்னா கூட அதுக்கு ஈக்குவலண்டானது தான் நம்ம நிலக்கடலை. அடுத்து 10 ரூபாய்க்கு வாங்கி லைட்டாக சமைச்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள்னு இருக்கேங்க. கீரை, ஒரு கீரை கட்டு வாங்குங்க, 10 ரூபாய்க்கு கீரை கட்டு வாங்குங்க, அந்த கீரை கட்டை வச்சு சூப்பு போட்டு குடிக்கலாமே. வாழைத்தண்டு இப்போ நம்மளுக்கு கிடைக்குங்க, வாழைத்தண்டுலாம் ஒரு பீஸே நம்மளுக்கு 10 ரூபா, அந்த 6 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். வாழைப்பூ 10 ரூபா இல்லை, ஒரு 17 to 19 கோயம்பேடு மார்க்கெட் ரேட்டு. வாழைப்பூ வாங்கி குடும்பமே சாப்பிடலாமே. வாழைத்தண்டு, வாழைப்பூ, அப்புறம் பீட்ரூட்டு 1/4 கிலோக்கு வாங்கலாம். இதெல்லாம் சமைச்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் வருது இப்போ இதெல்லாம். பாகற்காய் வாங்குவோமா? 40 ரூபா கிலோ. அதுக்காக நம்ம 1/4 கிலோ வாங்கி பாகற்காய் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோமே. கத்திரிக்காய் 15 ரூபா தாங்க கிலோ. முட்டைக்கோசும் கிலோ 25 ரூபா. கோவக்காய் கிலோ 20 ரூபா. முருங்கைக்காய் கூட 40-50 ரூபாய்க்கு கிடைக்கும் கிலோவே. சேப்பங்கிழங்கு, புடலங்காய், சொரக்காய் இது எல்லாமே கிலோவே 25. ஆக இது எல்லாமே 10 ரூபாய்க்குள்ள நிறைய கணிசமான அளவு நம்மளுக்கு இந்த காய்கறிகள் கிடைச்சிடும். இதெல்லாம் வாங்கி சமைச்சு நம்ம சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது சூப்பராகவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் நம்ம கொஞ்சம் செலவு பண்ணினாலும் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஐட்டம் எதுவாக இருக்கும்னா விதைகள் தான். அதாவது ஆளி விதைகள், பூசணி விதைகள், தர்பூசணி விதைகள், சியா விதைகள், பல்வேறு விதைகள் இருக்கு. ஆனால் இந்த விதைகளோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 100 கிராமே வந்து 75 to 100 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. மேபி அது மார்க்கெட்டில் இப்போ தான் இது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இது கம்மியாக குறைவான அளவில் கிடைக்குது அப்படிங்கிறதுனாலையும் இது விலை அதிகமாக அப்படின்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, நம்ம உடல் நலத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், காஸ்ட்லியான விஷயம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது விதைகளாக தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய omega-3 கொழுப்புகள்லாம் ரொம்ப முக்கியமான தேவை இருக்குது நம்ம உடம்புக்கு. அதை தவிர மீதியெல்லாம் வந்து நம்ம 10 ரூபாய்க்குள்ளே முடிக்கிற விஷயங்க. அதனால் 10 ரூபாய்க்கு நம்மளுக்கு பிஸ்கட்டு, பேக்கரி ஐட்டம்ஸு, பப்ஸு, இனிப்பு பன்னு, சோடா, கலர் சோடா, இதெல்லாம் தான் நம்மளுக்கு 10 ரூபாயில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னு நினச்சி உடனடியாக உங்களோட குளுக்கோஸ் செலவுகளை ஏற்ற இந்த கெட்ட விஷயங்களை வாங்கிறத விட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எவ்வளவோ 10 ரூபாய்க்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. 10 ரூபாய்க்கு இப்போ 2 நுங்குகள் கிடைக்குது. இன்னும் இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு தான். இன்னும் இந்த லிஸ்ட்டு நிறைய இருக்குது. தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. நான் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 26-27 ஐட்டமை தொகுத்து இங்கே வழங்கியிருக்கிறேன். ஆனால் நான் விட்ட விஷயங்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த 10 ரூபா லிஸ்ட் அப்படிங்கிறது இதோட நிற்கக்கூடாது, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 10 ரூபாய்க்கு எது கிடைக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த கமெண்ட் லிஸ்ட்டை படித்து இந்த வீடியோவை பார்த்து நம்ம மக்களோட அந்த 10 ரூபாய் ஆரோக்கிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறணும். உடனடி ஐட்டம்ஸு, இனிப்புகளுக்கு போகாமல் இந்த மாதிரி ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு மக்களோட மனநிலை மாறுச்சுன்னா ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். ரொம்ப பேராசைப்படுறது தானே, உண்மைதான். எங்கள் வீட்டிலே இது பண்ணக்கூடிய சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். முயற்சி அதானே எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.